கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ அதை நல்லா அந்த வெங்காயத்தை அது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். அரிசி பருப்பு வந்து நான் வந்து 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கப்பு அரிசி 1/2 கப்பு பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 3 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இதில் சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதை வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் வந்து கீரை இதில் சேர்த்துடலாம். ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.